ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ரசகுல்லா பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 லிட்டர் திக்கான பால் ஊற்றுங்க. திக்கான பால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப கெட்டியாக வர்றதுக்கு, சாஃப்டாக வர்றதுக்கு திக்கான பால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக க்ரீம் பால் தான் வேணும். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதித்ததும் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக மேலாப்பில் வந்துடணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும் நல்லா. இப்போ நம்ம அதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சிருங்க. துணி அந்தளவுக்கு கொஞ்சம் லேசாக நல்லா இதுவாக இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த லெமனோட டேஸ்ட்லாம் போயிடும். அதை இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா. ஸோ அதை இப்போ உரமாக வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதை இப்போ நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு ஸோ அதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் ரசகுல்லா. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஒரு பெங்காலி ஸ்வீட். நம்ம இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்டியான ஸ்வீட் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய உருண்டை வேணும்னாலும் பெருசாகவும் நம்ம உருட்டிக்கலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் பால் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க 1 லிட்டர் பால் வச்சு செய்யலாம். இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு உருண்டையாக உருட்டிக்கலாம். ஸோ இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு. இப்போ ஒரு கடாயில் சுகர் போட்டுக்கலாம். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன் நான். தண்ணி 2 கப் நான் ஊற்றிருக்கேன். இப்போ கூட செய்கிறீங்கன்னா அதுவே டபுள் ஆக்கிக்கோங்க. 1 லிட்டர் பால்னால் அதை டபுள் ஆக்கிக்கோங்க அளவெல்லாம். ஸோ இப்போ அந்த ஜீனி நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ நல்லா கொதிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு உருண்டையாக அதில் போடுங்க. ஸோ அதுவும் நல்லா கொதிக்கணும். அப்புறமா அதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் மூடி எடுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. பால்ஸ்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. நல்லா சாஃப்டான பால்ஸ் கிடச்சிருக்கு. சாஃப்டாகிடுச்சு. எல்லோரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு. டேஸ்டியான ரசகுல்லா ரெடி. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் பார்க்கலாம். காஜு கட்லி. இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஸ்வீட். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கேஷ்யூ எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு இந்த 2 ஸ்வீட்டையும் செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ஈஸியான ஸ்வீட், வீட்டிலேயே செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டும் கூட.
பல்ஸ் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி போட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணால் ஆயில் வந்துடும், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதை இப்போ நம்ம நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த நரப்பு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். அதை ஒரு பேனில் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 2 ஸ்வீட்டுமே ரொம்ப ஈஸியான ஸ்வீட், சிம்பிளான ஸ்வீட். நீங்கள் ஈஸியாக வீட்டில் இந்த தீபாவளிக்கு செய்யலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு அசத்துங்க. ஸோ இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் தாங்க இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு கம்பி பதம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட் ஆகாமல் இதாகாமல் உடையாமல் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கோங்க. அதில் நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இப்போ பேஸ்ட் மாதிரி ஆரம்பிக்குது. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வருது. ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றினா போதுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்தால் அது போட்டு அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தட்டில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் நெய் தடவி இதை ஊற்றிக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாத பட்சத்தில் தட்டில் மட்டும் நெய் தடவி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒட்டாமல் வரும், ஈஸியாக வரும். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆற விட்டதும் நீங்கள் எடுத்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பிசைய வரும். கையில் நெய் வேணால் கொஞ்சம் தடவிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு, எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பூரி கட்டை வச்சு கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் ஈஸியாக வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவும் க்ராஸாகவும் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டைமண்ட் ஷேப் கிடைக்கும்.
நமக்கு இப்போ பர்ஃபெக்ட் ஷேப்போட காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த 2 ஸ்வீட்டையும் செஞ்சு சூப்பராக அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Happy Diwali!